அது ஒரு வித்தியாசமான கிராமம். அந்த கிராமத்துக்கு பேரு சோம்பேறி கிராமம். அந்த ஊருக்கு தலைவியா மகிக்கழுகு தான் இருந்துச்சு. மகிக்கழுகும் ரொம்ப பெரிய சோம்பேறி தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மகிக்கழுகு அதோட வீட்டுல இருக்கிற நாற்காலியில உக்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எதுனா, யாரையாவது வேலை வாங்கணும்னா வாயை திறந்து வேலையே சொல்ல வேண்டியிருக்கு. அது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. குஹு பார்த்து மகிக்கழுகோட வீட்டுல வேலைக்காரியா இருந்துச்சு. ஆனா அதுவும் பெரிய சோம்பேறி தான். என்னங்கம்மாச்சு, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. ஒன்னும் இல்ல குஹு, நம்ம ஊரோட குளத்துல குப்பை அதிகமா இருக்கு. அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு சுத்தம் செய்யணும். போய் யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்துற. அத கேட்டதுமே குஹு, ஐயோ நான் என்ன பண்றது, அந்த குளத்தை சுத்தம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம், எனக்கே ரொம்ப ஜுரமா இருக்கு. குஹு, உன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லு, சீக்கிரமா வேலை முடியணும். சரிங்கம்மா, நான் போய் சோட்டு கிட்ட சொல்றேன். அவ தானே மளிகை கடை வச்சிருக்கா, வியாபாரத்தோட சேர்ந்து இந்த வேலையும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி குஹு சோட்டு கிளிய பாக்குறதுக்காக போனா. சோட்டு அவருடைய கடையில உக்காந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருந்தா. ஏய் சோட்டு, என்ன பண்ற, தூங்கிக்கிட்டு இருக்கியா? சோட்டு கண் திறந்து பார்த்து, அட என்னாச்சு குஹு உனக்கு, நான் நிம்மதியா கடையில வியாபாரம் நடக்கலையேன்னு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், அது பொறுக்காம வந்து எழுப்பிக்கிட்டு இருக்க. அட நான் ஒன்றும் உன் தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக இங்க வரல. நம்ம ஊர் தலைவி மகிக்கழுகுல்ல, அவங்க நம்ம ஊர் குளத்துல இருக்கிற குப்பையை சுத்தம் செய்ய சொல்லி உன்கிட்ட தான் சொன்னாங்க. என்னது, குளத்தை நான் சுத்தம் பண்ணணுமா? என்னால முடியாது. என் புள்ள பன்னுவாலையும் இவ்வளவு கஷ்டமான வேலையை செய்ய முடியாது. இந்த வேலையை வேற யார்கிட்டயாவது தான் ஒப்படைக்கணும். அது உன் விருப்பம், சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். சரி நான் கிளம்புறேன். சோட்டு கிளி அவன் மனசுக்குள்ள, இந்த குஹு சரியான சோம்பேறி. சரி நான் போய் முதல்ல சிச்சு கிட்ட சொல்றேன். அவ வீட்டுல குப்பையை தவிர வேற எதுவுமே இல்லைல்ல, அந்த குப்பையை சுத்தம் செய்யும் போது அப்படியே இந்த குளத்தையும் சுத்தம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சோட்டு அங்கிருந்து சிச்சுவோட வீட்டுக்கு போச்சு. சிச்சு காக்கா அதோட வீட்டுல ஃப்ரிட்ஜை கூட ஆஃப் பண்ணிட்டு புழுக்கத்தோடவே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன சிச்சு, வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்க, மிச்சம் பிடிக்கிறியா? ஐயோ சோட்டோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த கரண்ட் பில்லை என்னால கட்டவே முடியல. சரி நீ என்ன விஷயமா இங்க வந்த? ஒன்னும் இல்ல சிச்சு, உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். குளத்தை சுத்தம் செய்யணுமா, மகி சொல்லி அனுப்புனாங்க. என்னது, குளத்தை சுத்தம் செய்யணுமா? அது பெரிய வேலையாச்சே, என்னால முடியாது. என் புள்ள சின்னவாலையும் முடியாது. என்னோட பணமும் செலவாயிடும். அட பணம் எல்லாம் ஒண்ணு இதுல செலவாகாது, நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அவ்வளவுதான். கஷ்டப்படணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நான் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லிக்கிறேன். அது உன் விருப்பம், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சிச்சு காக்கா அதோட பக்கத்து வீட்டான புஜ்ஜியோட வீட்டுக்கு போச்சு. புஜ்ஜி அதோட வீட்டுல அழகா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏய் புஜ்ஜி, சோம்பேறி பொண்ண, உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அத்தை, என்ன வேலை அது? எந்த வேலையும் செய்யணும்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவா இருந்தாலும் நீங்களே செஞ்சுக்கோங்க. உன் சோம்பேறித்தனத்தினால தானே முந்தானத்து பாலை தீய விட்டுட்ட. இது என்னோட வேலை இல்ல, உன்னோட வேலைதான். குளத்தை சுத்தம் செய்யணும். நானா? நான் வீட்டுல பாத்திரத்தையே சரியா கழுவ மாட்டேன். இதுல அவ்வளவு பெரிய குளத்தை நான் எங்கிருந்து சுத்தம் செய்ய போறேன்? நான் என்ன மந்திர பானையா, ஒரு நொடியில அந்த குளத்தை சுத்தம் செய்யறதுக்கு? இங்க பாரு, நீ பண்ணிதான் ஆகணும். இல்லனா உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாச்சு, அதனாலதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். சரி நான் அந்த வேலை செய்யறேன். ஆனா முடிஞ்சா வேற யார்கிட்டயாவது அந்த வேலையை நான் ஒப்படைச்சிடுறேன். புஜ்ஜி குருவி அவளுடைய மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, இது ரொம்ப பெரிய வேலை. இந்த வேலையை இந்த ஊர்ல யாராலையும் செய்ய முடியாது. இந்த வேலையை செய்ய யார் தகுதியானவங்க? இந்த ஊரோட தலைவி மகிக்கழுகால இதை செய்ய முடியும். பேசாம போய் நான் அவங்க கிட்டயே சொல்றேன். அப்படி புஜ்ஜி குருவி நேரா மகிக்கழுகோட வீட்டுக்கு போச்சு. மகியம்மா, மகியம்மா, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? யாரது? ஏய் புஜ்ஜி, எதுக்கு வந்த? என்ன விஷயம்? இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை சொல்லலான்னு வந்திருக்கேன். அந்த வேலையை இந்த ஊர்ல உங்களை தவிர யாராலையும் செய்ய முடியாது. ஓஹோ, என்னாலதான் செய்ய முடியுமா? என்ன வேலை அது? சீக்கிரமா சொல்லு. நம்ம ஊர் குளத்துல நிறைய குப்பை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும். இந்த வேலைய உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. எது நானா?
நான் குளத்தை சுத்தம் செய்ய முடியாது. அந்த வேலையை குஹு கிட்ட கொடுத்தனே, அவ ஏன் செய்யல? குஹு அத்தை, உங்களுக்கு புத்திசாலியும் இல்ல, உங்களுக்கு பலசாலியும் இல்ல. இந்த ஊர்ல எல்லாரும் விடுவோம் புத்திசாலி பலசாலி ரெண்டுமே நீங்க தான். அதனால உங்களால இந்த வேலையை செய்ய முடியும். ப்ளீஸ்மா, நீங்களே இந்த வேலையை செஞ்சிடுங்கம்மா. அப்படி புஜ்ஜி மகிக்கழக புகழ்ந்த உடனேயே, ஓஹோ, என்னாலதான் முடியுமா? சரி சரி, நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப தேங்க்ஸ்ங்கம்மா, உங்களாலதாம்மா இதை செய்ய முடியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டா. புஜ்ஜி சொன்னதை கேட்டு மகிக்கழகுக்கு அதுவே அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா மறுபடியும் அதுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. இந்த புஜ்ஜி அவளோட சோம்பேறித்தனத்தினால என்ன புகழ்ற மாதிரி புகழ்ந்து வேலை எல்லாத்தையுமே ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டாளே, இது அநியாயம். மகிக்கழகு கோவமா குஹுவாத்த கூப்பிட்டுச்சு. ஏய் குஹு, எங்க போயிட்ட? உன்னை குளத்தை சுத்தம் செய்ய சொன்னனே, ஏன் செய்யல? ஐயோ அம்மா, என்ன கேட்காதீங்க, நான் சோட்டு கிட்ட ஒப்படைச்சிட்டேனே. மகிக்கழகு கோவமா, சோட்டு கிட்டக்கிட்டியா? அவகிட்ட ஏன் சொன்ன? நான் உன்கிட்ட தானே வேலையை கொடுத்தேன், நடக்கலனா உன்னதான் நான் கேட்பேன். குஹு ரொம்பவும் கோவமா, என்ன கேட்பீங்களா? இது உங்க வேலை, நீங்களே பெரிய சோம்பேறி, உங்களால செய்ய முடியாம என்கிட்ட சொன்னீங்க, நான் இன்னொருத்தங்க கிட்ட சொன்னேன். குஹு வார்த்தை ரொம்ப கோவமா சோட்டு கிட்ட போச்சு. ஏய் சோட்டு, நீ எதுக்காக குளத்தை சுத்தம் செய்யல? அட, நீ என்கிட்ட சொன்ன, என்னால முடியாதுன்னு நான் போய் சிச்சு கிட்ட சொன்னேன். குஹுவாத்து நேரா கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. சோட்டு கிளி கோவமா சிச்சுவோட வீட்டுக்கு போச்சு. ஏய் சிச்சு, உன்கிட்ட குளத்தை சுத்தம் செய்ய சொல்லி சொன்னேன் தானே, ஆனா நீ ஏன் செய்யல? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அட, என்னால செய்ய முடியல, நீ என்கிட்ட சொன்ன, நான் புஜ்ஜி கிட்ட சொன்னேன், இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? சோட்டு சிச்சுவை திட்டிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. இந்த பக்கம் சிச்சு ரொம்ப கோவமா புஜ்ஜி கிட்ட போச்சு. புஜ்ஜி குருவி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, ஏய் சோம்பேறி பொண்ணே, குளத்தை சுத்தம் செய்ய சொல்லி சொன்னதானே, ஏன் நீ செய்யவே இல்ல? அப்போ புஜ்ஜி கண்ணு கூட திறக்காம, அத்தை, நான் அந்த வேலைய மஹி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேனே, அவங்களாலதான் அதை செய்ய முடியும், நீ வேணும்னா அவங்க கிட்ட போய் கேளு. சிச்சு காக்கா ரொம்பவும் கோவத்தோட மஹிக்கழுக பார்க்க போச்சு. என்னங்க மஹி, புஜ்ஜி உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தாலாமே, அதை உங்களாலதான் செய்ய முடியுமாமே, அப்படியே நீங்க செய்யல? மஹிக்கழுகு கோவமா, ஏய் என்ன என்ன வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த சோம்பேறி புஜ்ஜி என்கிட்ட எதுக்கு வேலை சொன்னானே எனக்கு இன்னும் தெரியல. இந்த ஊர்ல எல்லாருமே சோம்பேறிங்க தான். அப்பதான் புஜ்ஜி குருவி மஹிக்கழுகோட வீட்டுக்கு வந்துச்சு. என்னங்க அம்மா, என்ன பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தேன்ல, அதை உங்களாலதான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னல, அப்படியே நீங்க செய்யல, அப்படின்னா நீங்களும் சோம்பேறி தானா? மஹிக்கழுகு புஜ்ஜி சொன்னதை கேட்டு ரொம்பவும் ஷாக் ஆச்சு. அதுக்குள்ள சோட்டு கிளி குஹுவாத்து எல்லாருமே மஹிக்கழுகு முன்னாடி வந்து நின்னாங்க. ஏங்கம்மா, நீங்களே எந்த வேலையும் செய்யல அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க எப்படி எல்லா வேலையும் செய்வாங்க? இந்த ஒரே சோம்பேறினா இந்த ஊர்ல இருக்கிற நீங்களும் சோம்பேறி தானே? அதை கேட்டு மஹிக்கழுகுக்கு அறிவு வந்துச்சு. ஐயோ புஜ்ஜி, நீ என்னை விட ரொம்ப பெரிய சோம்பேறி. என்ன புகழ்ந்து என் தலையில வேலையே கட்டுன, ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நானும் ரொம்ப பெரிய சோம்பேறிதான். புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்கம்மா, நீங்க சோம்பேறி இல்ல அப்படின்னா போய் குளத்தை சுத்தம் செஞ்சு நான் சோம்பேறி இல்ல அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுங்க. அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சோம்பேறித்தனத்தை விடுவாங்க, முக்கியமா நான் சோம்பேறித்தனத்தை விடுவேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டா. இந்த புஜ்ஜி சோம்பேறித்தனத்துல என்ன மிஞ்சிடவா போல. நான் இல்லை இனி இந்த ஊருக்கு தலைவி, இந்த புஜ்ஜி குருவி தான் இந்த ஊருக்கு தலைவி. அப்படி புஜ்ஜி குருவி அவளும் சோம்பேறி, ஊர்ல இருக்கிற எல்லாருமே சோம்பேறி, மஹிக்கழுகும் சோம்பேறி அப்படிங்கறத நிரூபிச்சா. கடைசியில ஊர்ல பெரிய சோம்பேறியான மஹிக்கழுகு தலையிலேயே மறுபடியும் குளத்தை சுத்த செய்யற வேலைய தூக்கி போட்டுட்டு ஊருக்காரங்க எல்லாருமே புஜ்ஜிய பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல புஜ்ஜி வீட்டுல போய் நல்லா படுத்து தூக்கிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் விடிய காலையில சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே துணி எழுந்துச்சுட்டா. துணி அவருடைய ஆட்டோவை சுத்தமா தொடச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட புஜ்ஜி வந்தா. அம்மா, சீக்கிரமாவே எழுந்துச்சிட்டியா? துணி சிரிச்சுக்கிட்டே, ஆமாமா, நாள் தொடங்குதுன்னா நாமளும் நம்மளுடைய வேலையை தொடங்கணும் இல்லையா? போய் குளிச்சு முடிச்சுட்டு வா, உப்மா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ. புஜ்ஜியும் சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆனா துணியோட மனசுல பயங்கரமான கவலை.
புஜ்ஜியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி தேதி பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கையில ₹1 இல்ல. நாள் பூரா ஆட்டோ ஓட்டினாலும் வர பணம் வீட்டு செலவுக்கே சரியா போய்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி தயாராகி வெளியில வந்தா. அவங்க அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னா, அம்மா, நேத்து எங்க ஸ்கூல்ல எங்க பிரின்சிபல் மஹி மேடம் இருக்காங்கல்ல, இது வரைக்கும் ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாரையுமே வர சொல்லி சொன்னாங்க. அதுல என்னோட பேரும் இருந்துச்சுமா. ஃபீஸ் கட்ட நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் துணியோட தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பொண்ணு கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி அது எதையுமே முகத்துல காட்டிக்காம, நீ ஒன்றும் கவலைப்படாத புஜ்ஜி, அம்மா இருக்கேன்ல, நான் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுறேன். நீ நல்லா படிக்கணும். நீ நல்லா படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். புஜ்ஜி அம்மா சொன்னதை கேட்டு ரொம்பவும் தைரியமா, சரிம்மா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. துணியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இந்த கடவுளையே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டோனி ரொம்ப கவலைப்பட்டா. அன்னைக்கு நாள் பூரா பைத்தியக்காரி மாதிரி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சா. மழை வெயில் எதுவுமே பார்க்கல. சொல்லப்போனா மதிய நேரம் சாப்பாடு கூட சாப்பிடாம துணி ஆட்டோ ஓட்டிக்கிட்டே தான் இருந்தா. அப்பதான் சோட்டுக்கிளி துணியோட கஷ்டம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு சொன்னதை விட ₹10 அதிகமாவே கொடுத்துச்சு. இங்க பாருங்க, ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்க, வெயில ரொம்ப தான் கஷ்டப்படுறீங்க. இந்த பணத்துல போய் முதல்ல தண்ணி வாங்கி குடிங்க. துணிக்குருவி ரொம்பவும் நன்றியா. ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி ஆட்களால வாழ முடியுது. அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு துணி வண்டி ஓட்டினாலும் கூட ஃபீஸுக்கு தேவையான பணம் கிடைக்கல. சாயந்தர நேரம் துணி வீட்டுக்கு வந்தப்போ புஜ்ஜியோட முகம் வாடி போயிருந்துச்சு. அன்னைக்கு பிரின்சிபல் மஹி அவளை கூப்பிட்டு, நாளைக்கு ஃபீஸ் கட்டலனா அதுக்கப்புறம் எக்ஸாம்ல உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, எங்க பிரின்சிபல் மேடம் எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு என்ன கூப்பிட்டு திட்டினாங்க. ஃபீஸ் கட்டலனா நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பரீட்சை எழுத அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம். ஐயோ புஜ்ஜி, அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்களா? நீ ஒன்றும் நினைக்காத. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இருக்குல்ல, அம்மா எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஃபீஸை கட்டிடலாம். துணிக்குருவிக்கு அன்னைக்கு ராத்திரி தூங்க வரல. ஃபீஸ் கட்ட என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவ வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வீடு அவங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து வந்தது. அந்த வீட்டை விற்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் அவளுக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா தன் பொண்ணோட எதிர்காலத்துக்கு முன்னாடி அந்த வீடு அவளுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி அந்த ஊர்ல வட்டி வியாபாரம் செய்யற சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போச்சு. சிச்சு காக்கா ரொம்ப புத்திசாலி, ஆனா கெட்ட எண்ணம் இருக்கிறவ. சிச்சு அக்கா, ஒரு உதவி வேணும். என்ன துணி, காலையில வந்திருக்க, கடன் வேணுமா? இப்ப என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையே. அப்போ துணிக்குருவி சிச்சு கிட்ட, கடன் கேட்டு வரலக்கா, என் வீட்டை விற்கலான்னு இருக்கேன். அதான் சொன்னா நீ வாங்குவியோ என்னவோன்னு. அதை கேட்டதுமே சிச்சு காக்காவோட மனசுல ஒரே சந்தோஷம். ரொம்ப நாளா அந்த வீடு மேல அவளுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. ஓஹோ, அப்படியா? வீடு விற்க போறியா? அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு உனக்கு? அது என்னோட பொண்ணு புஜ்ஜியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாகணும், அதுக்குதான். அப்பதான் உள்ள இருந்து மிமி காக்கா வெளியில வந்துச்சு. ஐயோ பாவம், பொண்ணோட படிப்புக்காக வீடு விற்க வந்திருக்கா. சிச்சோ, நியாயமான விலைக்கு அந்த வீட்டை வாங்க. சிச்சு காக்கா புருஷனை முறைச்சுக்கிட்டே, நீங்க சும்மா இருங்க, பாவம் பாத்துக்கிட்டு. இங்க பாரு டோனி, அது பழைய வீடு, அதிகமா பணம் வராது. 10,000 ரூபாய் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல ₹1 கூட கொடுக்க முடியாது. அந்த பணம் ரொம்ப கம்மின்னு துணிக்கு நல்லா தெரியும். ஆனா வேற வழி இல்ல. கண்ணுல கண்ணீரோட மனசுல பாரத்தோட சிச்சு காக்கா கொடுத்த 10,000 ரூபாவை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டை அவளுக்கு வித்துட்டு வந்துட்டான். இப்ப அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல. துணி அங்கிருந்து நேரா புஜ்ஜியோட ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபல் கிட்ட புஜ்ஜிக்கான ஃபீஸ் பணத்தை கட்டுனா. அப்போ மஹிகளுக்கு துணி கிட்ட, யார் வேணும்? வணக்கம் மேடம், நான் புஜ்ஜியோட அம்மா. புஜ்ஜிக்கு ஃபீஸ் கொடுக்க வந்திருக்கேன். மஹிகளுக்கு ஃபீஸை வாங்கிக்கிட்டு ரசீது எழுதி கொடுத்துச்சு. துணியோட முகத்தை கூட அவ நிமிந்து பார்க்கல. ஃபீஸை கட்டிட்டீங்கல்ல, இனி புஜ்ஜி எக்ஸாம் எழுதலாம். சரி, நீங்க கிளம்புங்க. துணிக்கு ஒரு பக்கம் புஜ்ஜியோட ஃபீஸை கட்டியாச்சுன்ற சந்தோஷம், ஆனா இன்னொரு பக்கம் வீடு இல்லையன்ற கவலை. ரெண்டும் கலந்து அவ வெளியில வந்தா. சாயந்தர நேரம் புஜ்ஜி சந்தோஷமா ஸ்கூல்ல இருந்து வந்தா. அம்மா, நீ ஃபீஸ் கட்டிட்டியாமேமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா பணம் எங்க இருந்தம்மா கிடைச்சது? துணி நடந்த விஷயத்த சொன்னா.
அதை கேட்டதுமே புஜ்ஜியோட முகம் வாடி போச்சு. புஜ்ஜி ரொம்பவும் கவலையா, ஐயோ அம்மா, எனக்காக நம்ம வீட்டை வித்துட்டியாமா? இப்ப நாம எங்கம்மா இருக்க போறோம்? துணி புஜ்ஜிய பக்கத்துல வர சொல்லி அவளை கட்டி பிடிச்சு, இங்க பாரு புஜ்ஜி, வீடு போனா போகுது, இன்னொரு வீடு கட்டிக்கலாம். ஆனா படிப்பு சரியான வயசுல படிக்க வேண்டியது. நீ கவலைப்படாத, நீ நல்லா படி போதும், மத்தது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் துணி குருவி ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஆட்டோவை நிப்பாட்டி அந்த ஆட்டோக்கு மேல ஒரு டென்ட் போட்டான். அந்த டென்ட் பாக்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. அத புஜ்ஜி அப்புறம் துணி 2 பேரும் பார்த்து, பாத்தியா புஜ்ஜி, நம்ம புது வீடு. மழையில வெயில கஷ்டப்படாம நீ உள்ள படுத்துக்கோ, நான் மேல படுத்துக்கிறேன். புஜ்ஜியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவங்க அம்மா அவளுக்காக பண்றது எவ்வளவு பெரிய தியாகங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அன்னையில இருந்து துணி புஜ்ஜி 2 பேருமே அவங்க ஆட்டோவையே வீடா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. புஜ்ஜி 10வது பரீட்சை நல்லபடியா எழுதினா. புஜ்ஜி நல்ல மார்க் எடுத்தா. அவ ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட் வந்தா. அத கேட்டு துணி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அவ கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சதா அவ நினைச்சா. பாத்தியா புஜ்ஜி, நம்ம கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சிருக்கு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேமா. அம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானம்மா. நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த 10வது பரீட்சையை எழுதிருக்க முடியாது. துணிக்கு சந்தோஷமா இருந்தாலும் புஜ்ஜியோட மேல் படிப்புக்கு அடுத்து பணத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற புது யோசனை துணிய ரொம்பவுமே யோசிக்க வச்சுது. ஒரு நாள் மதிய நேரம் ஆகாயத்துல மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சுது. இடி மின்னலோட சேர்த்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. துணி ஆட்டோ ஏறதுக்கு யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப பக்கத்துல ஒரு பெரிய கார்ல இருந்து லூசி புறா கீழே இறங்குச்சு. லூசி நிறமாச கர்ப்பமா இருந்தா. அவளால வலி தாங்க முடியாம அவ துடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அங்க உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. அதை பார்த்து துணி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. உடனே அவளுக்கு உதவி செய்யறதுக்காக ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பக்கத்துல போனா. ஏங்க, என்னாச்சு? ஏதாவது உதவி தேவைப்படுதா? அப்போ லூசி அழுதுகிட்டே, எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு, என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்களா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல, வாங்க வந்து ஆட்டோல ஏறுங்க அப்படின்னு சொல்லி துணிக்குருவி கொஞ்சம் கூட யோசிக்காம லூசியை ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு அங்கேயே பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கூட்டிக்கிட்டு போனா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல குஹுவாத்து அப்படிங்கிற டாக்டர் லூசியை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. அந்த காருக்குள்ள இருந்து மகிக்கழுகு இறங்கி வந்துச்சு. மகிக்கழுகு பதட்டமா டாக்டர் கிட்ட, டாக்டர், லூசி எப்படி இருக்கா? அவ என்னோட மருமக. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க மருமகளும் பேரனும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். நல்ல வேலையா சரியான நேரத்துக்கு வந்ததுனால காப்பாத்த முடிஞ்சது, இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிட்டு இருக்கோம். நல்ல வேலையா இந்த ஆட்டோ பொண்ணு தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு துணிய காட்டினாங்க. அப்போ மகிக்கழுகு துணி பக்கத்துல வந்து நின்னு, நீங்க நீங்க புஜ்ஜியோட அம்மா தானே? அப்போ துணி மகிக்கிட்ட, ஆமாங்க. அப்போ மகிக்கழுகு துணி கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உங்க பொண்ணோட ஃபீஸ் கட்ட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க முன்னாடி நான் ரொம்ப சின்னவளா இப்ப நின்னுக்கிட்டு இருக்கேன். இனி புஜ்ஜியோட படிப்பை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அவ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அத நான் படிக்க வைக்கிறேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். நன்றி கடனை ஏத்துக்கோங்க. அதை கேட்டு துணிக்குருவிக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. உண்மையாவா மேடம்? அப்படின்னா என் பொண்ணோட கனவு நிறைவேறுமா? நிச்சயமா, இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி ரொம்பவும் சந்தோஷமா ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்தா. எப்பவும் ஆட்டோ நிப்பாட்டுற அந்த மரத்துக்கு கீழே நிப்பாட்டி இந்த விஷயத்த புஜ்ஜி கிட்ட சொன்னப்போ புஜ்ஜி அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அம்மா, அப்ப நம்ம கஷ்டம் தீந்துருச்சாமா? உன்னோட நல்ல மனசுதாம்மா இன்னைக்கு நம்மள காப்பாத்தி இருக்கு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த அம்மா பொண்ணு 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட படுத்து தூங்குனாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு பெருசா வீடு இல்லைனாலும் கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தைரியம் இருந்துச்சு. எதிர்காலத்தை பத்தி ஒரு தெளிவு இருந்துச்சு. துணிக்குருவி எப்பவும் போலவே ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சா. புஜ்ஜிக்குருவி எப்பவும் போலவே நல்லபடியா படிக்க போனா. அப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க.